வாங்க காலையில் நம்ம பரபரப்பான வேலை பார்க்கலாம். பூரி இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு மசாலாங்க. பட்டாணி நைட்டு ஊற வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலை சீவி பட்டாணியும் உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு பட்டை 2 லவங்கம் போட்டு பெரிய வெங்காயம் ஒரு 4 தக்காளி 1 பச்சை மிளகா மட்டன் மசாலாங்க மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு இந்த வேக வச்சதையும் போட்டு நல்லா கிரேவி ஆகிற மாதிரி விட்டுருங்க. அவ்வளவுதான். மாவு வந்து சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். பூரிக்கு கெட்டியாக பிணையக்கூடாது, சாஃப்டாக தான் பிணையணும். அதே ஒரு 2 மணி நேரம் பிணைஞ்சி வச்சுக்கிறேங்க. மசாலா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெறும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம்னா நெஞ்ச கரிச்ச மாதிரி இருக்குது. இந்த மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எனர்ஜி டீங்க, இந்த டீ குடித்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யலாம். காலையில் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். என்ன பண்ணுறது, அந்த காலையில் நேரம் பிஸியாக செஞ்சாலும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்கிறதுங்கிறது இன்னும் நல்லா இருக்குது. பையனுக்கு ஸ்கூல் லீவு, பொண்ணு மட்டும்தான் வேலைக்கு போனால் அவள் காலையிலே டிஃபனே போதுன்ட்டான். பாருங்கள், பூரி வந்து நான் ஒன்று ஒன்றா தேய்ச்சி மாட்டேன், எல்லாம் மொத்தமாக தேய்ச்சி வச்சுருவேன். இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. செமையாக இருந்துச்சு பூரி. சாப்பிட்டு பிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சரி, எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்படி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.